வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட அர்ச்சனாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. அல்லைப்பட்டியில் நடந்த தீ விபத்து, பல ஏக்கர் புற்றரை எரிந்து நாசம். கட்டுநாயக்காவில் போதைப் பொருட்களுடன் கைதான பிக்குகள், ஆனந்த விஜயபாலாவின் அதிரடி நடவடிக்கை. இலங்கை ரூபாவுக்கு எதிரான அமெரிக்க டாலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அர்ச்சனா எம்பியால் தாக்குதலுக்கு உள்ளான நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். தையிட்டியில் நாளை காணி அளவீடு, காணி உரிமையாளர்களுக்கு பரந்த தகவல். ஹேக்கர்களுக்கு சென்ற பெருந்தொகை டாலர்கள் தவறு இழைத்துள்ள அரசு அதிகாரிகள். 2.5 மில்லியன் டாலர் திருட்டு, நிதி அமைச்சுக்கு முன்பாக வெடித்த போராட்டம். கெகலியவின் வழக்கு தீயில் கருகிய முக்கிய சாட்சியங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மல்லாகம் நீதிமன்ற நீதவான் பிறப்பித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மல்லாக நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அல்லைப்பட்டி மன்கும்பான் இடையே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியிலுள்ள தரிசு காணிகளில் காணப்பட்ட புதருக்கு அடையாளம் தெரியாத சிலர் தீ மூட்டிய காரணத்தினால் அங்கிருந்த புற்றரைகள் முற்றாக எரிந்து சேதமாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவிய காரணத்தினால் உருவான புகை வீதியில் மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஒருகாவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இவ்வாறு தீ பரவுவதை அவதானித்த மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் கொண்டு வந்து தீயை கட்டுப்படுத்தும் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையினால் நீர்வளம் வேகமாக வற்றி வரும் நிலையில் புட்களும் சருகாகி வேகமாக தீ பரவியுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தீமூட்டல் செயல்களை செய்வோர் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் பிடிபட்டு 22 பிக்குகள் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் அதன்படி பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பல மாணவர்களுக்கு மற்றொரு சட்டமும் பொருந்தாது என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, இந்த சம்பவம் தொடர்பாக மகா சங்கத்தின் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின்படி நாங்கள் அதே முறையில் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ஒருவரின் தகுதியை பார்க்காமல் இந்த சட்டவிரோத செயல்களை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். யாரேனும் சட்டவிரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலையிட்டு அவர்களை நீதியின் முன் நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். எனவே நாங்கள் ஒரு தேசிய போதைப் பொருள் தடுப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளோம். மேலும் நாடு முழுவதும் உள்ள நடவடிக்கைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருகிற நிலையில் விசாரணையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 322.2761 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 314.5714 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் இந்த நிலவரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை சுவிஸ் பிராங்கின் கொள்வனவு விலை 397.90 ரூபாவாகவும் விற்பனை விலை 413.58 ரூபாவாகவும் உள்ளது. மேலும் ஸ்ட்ரேலிங் பவுனின் கொள்வனவு விலை 424.65 ரூபாவாகவும் விற்பனை விலை 437.58 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் தாக்குதலுக்குள்ளான 2 நபர்களில் பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் மற்ற நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இருதரப்பினருக்கும் இடையே நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் இடம்பெற்ற முரண்பாட்டின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காலால் உதைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த பயணத்தை அமெரிக்க அதிகாரிகள் ரத்து செய்ததைத் தொடர்ந்து இன்று எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகின்றன. அமெரிக்க அதிகாரிகள் வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு திட்டமிடப்பட்டிருந்த சமாதான பேச்சுவார்த்தை பயணத்தை ரத்து செய்ததால் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து உலக சந்தைகளுக்கு செல்லும் பெரும் அளவிலான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் மீண்டும் விரைவில் சீராகும் என்ற நம்பிக்கை குறைந்துள்ளது. உலகளாவிய அளவில் முக்கியமான அளவுகோலான பிரெண்ட் கஞ்சா எண்ணெய் விலை 2.5% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு சுமார் 108 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இது அமெரிக்க ஈரான் இடையான தற்போதைய சமாதான நிலை தொடங்கிய பின் 3 வாரங்களில் ஏற்பட்ட உயர்ந்த நிலையாகும். அதேபோல் அமெரிக்க அளவுகோலான WTI எண்ணெய் விலை 2.2% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $96.4 உள்ளது. இந்த மோதல் 2 மாதங்களுக்கு அண்மித்த நிலையில் இந்த ஆண்டின் 4வது காலாண்டுக்கான எண்ணெய் விலை கணிப்புகளையும் உயர்த்தியுள்ளது. அதன்படி பிராண்ட் எண்ணெய் விலை முன்பு கணிக்கப்பட்ட $80 இருந்து $90 WTI எண்ணெய் விலை $75 இருந்து $83 உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியை நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு அளவீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட செயலாளர் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறும் காணி உரிமையாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காணி உறுதிப்பத்திரங்களை வைத்துள்ள 17 காணி உரிமையாளர்களின் காணிகளை அளவீடு செய்து காணி வரைபடங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கான காணி அளவீடுகளை கடந்த 17ஆம் தேதி முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் நில அளவை திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் காணி உரிமையாளர்கள் தையிட்டி விகாரை பகுதியில் கூடிய வேளை பிக்குவின் காவல்துறை முறைப்பாடு காரணமாக அளவீட்டு பணிகளுடன் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் 28ஆம் தேதி காணி அளவீடு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அன்றைய தினம் காணி உறுதிப்பத்திரங்களுடன் காணி அமைந்துள்ள பகுதிகளுக்கு காணி உரிமையாளர்கள் வருகை தந்து தமது காணிகளை அடையாளம் காட்டுமாறு மாவட்ட செயலாளர் கடிதம் மூலம் உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளார். திரைசேரியால் ஹேக்கர்களுக்கு $2.5 மில்லியன் சென்றமை அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயல் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஹமாந்தோட்டையில் உள்ள மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கும் இடையே ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த செயல்பாட்டில் பொறுப்பேற்ற முறையில் செயல்பட்ட அதிகாரிகள் மீது ஒரு சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் அந்த அதிகாரிகள் மீது தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்காலத்தில் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை திரைசேரியின் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய $2.5 மில்லியன் பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வஜன அதிகாரத்தின் ஏற்பாட்டில் நிதி அமைச்சின் வளாகத்துக்கு முன்பாக இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இச்சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இதேவேளை இந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரகலையவின் பிரஜைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு போராட்டமும் இன்று மத்திய வங்கிக்கு முன்பாக நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராமுக்வெல்லவின் தரமற்ற மருந்து விநியோகம் குறித்து சர்ச்சைக்குரிய வழக்குடன் தொடர்புடைய மருந்து விநியோக நிறுவனத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலை ஒன்று திடீரென தீப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தினால் வழக்குக்கு தேவையான முக்கிய ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்களுக்கான வைத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சம்பல் சஞ்சீப் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே குறித்த காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து மாதிரிகள் மற்றும் முக்கியமான ஆவணங்கள் இந்த களஞ்சிய சாலையிலேயே வைக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
மருந்து கொள்வனவு மற்றும் விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்கு இந்த ஆவணங்கள் மிக முக்கியமானவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இந்த தீ விபத்து தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது ஆதாரங்களை அளிப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்பதை கண்டறிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ வளங்கள் பிரிவில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்த விசாரணைகளை இந்த ஆவணங்களின் இழப்பு கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் எனவும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு தடையாக இவ்வாறான திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே தாமதமின்றே இதுகுறித்து முழுமையான விசாரணையை முன்னெடுக்குமாறு சட்ட நடைமுறையாக்க அதிகாரிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.